ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமரகுரு. இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் பெயரை எழுதி இந்த பொருளுடன் சேர்த்து வைத்தால் போதும், 24 மணி நேரத்தில் அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்மில் அனைவருக்கும் கல்லுப்பின் மகத்துவமும் அதன் சக்தியும் தெரியும். அப்பேற்பட்ட கல்லுப்பை பயன்படுத்தி செய்யும் ஒரு சின்ன தாந்திரிக முறை இது. எளிமையான முறை, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த முறை. பொதுவாகவே கல்லுப்புக்கு ஒரு தனி பவர் இருக்குது. அதாவது கல்லுப்புக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். அந்த கல்லுப்பு நம்மளுடைய நெகட்டிவிட்டியை நீக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நார்மலாகவே நாம் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கணும். அப்போ தான் பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர முடியும். அப்போ தான் நாம் செய்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அல்லது டெக்னிக்காக இருந்தாலும் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக பலனை அளிக்கும். கல்லுப்புக்கு நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கிற சக்தி அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் ஈர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது. அதாவது கண்ணாடிக்கு எப்படி பிரதிபலிக்கும் தன்மை பவர் இருக்கோ, அதே போல் கல்லுப்புக்கும் பிரதிபலிக்கும் பவர் இருக்குது. நீங்கள் கல்லுப்பை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் என்ன வேண்டினாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். இது உண்மை. அது பண விஷயமாக இருக்கலாம், இல்லை ஜாப் பற்றினதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் விரும்பும் நபரை ஈர்ப்பதாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன விரும்பினாலும், அதாவது என்ன பிரார்த்தனை செய்தாலும், நீங்கள் என்ன விஷயம் சொன்னீங்கனாலும் அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அப்படிப்பட்ட கல்லுப்பை வைத்து நீங்கள் விரும்பும் நபரை வெறும் 24 மணி நேரத்தில் உங்களை தொடர்பு கொள்ள வைக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நாம் இதில் தெளிவாக பார்ப்போம். இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள், இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும். காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் யாருன்னே தெரியாத ஒரு நபருக்கு இதை பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினாலும் பலன் கிடைக்காது. இந்த கல்லுப்பை பயன்படுத்தி செய்யும் எளிமையான தாந்திரீக முறையில் மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாது. அதனால் யார் வேண்டுமானாலும், எந்த மதத்தினர் வேண்டுமானாலும் இதை பயன்படுத்தலாம். இதை எந்த நாள் எந்த கிழமை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நாட்களில் இதை பயன்படுத்தக்கூடாது. இந்த மெத்தடை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த தாந்திரிக முறையை பயன்படுத்தணும். இதை செஞ்ச பிறகு நீங்கள் உடனே தூங்கிடணும். வேறு எந்த வேலையிலையும் ஈடுபடக்கூடாது. டிவி பார்க்குறது, மொபைலை பார்க்குறது, பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மெத்தடை செஞ்சு முடித்ததும் நீங்கள் தூங்கிடணும். இந்த தாந்திரிக முறையை பயன்படுத்த தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கல்லுப்பு, சின்னதாக ஒரு பவுல், சின்னதாக ஒரு ஒயிட் கலர் பேப்பர். கல்லுப்பு நீங்கள் வீட்டில் பயன்படுத்துறதை இந்த முறைக்கு பயன்படுத்த முடியாது. அதனால் கடையில் வாங்கிக்கோங்க. பவுல் வீட்டில் பயன்படுத்திக்கலாம், தப்பு இல்லை. வாங்க இந்த தாந்திரிக முறையை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். முதல்ல நீங்கள் உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத ஒரு தனி இடத்தை தேர்வு பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த திசையை பார்த்துனாலும் உட்காரலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், வெறும் தரையில் உட்காரக்கூடாது. ஏதாவது ஒரு துணியை போட்டு அதன் மேலே உட்காரணும். அப்படி உட்கார்ந்த பிறகு உங்கள் 2 உள்ளங்கையிலும் கல்லுப்பை எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு உங்கள் கண்களை மூடி நீங்கள் விரும்பும் நபரை மனதில் நினைத்து கொண்டு, அதாவது அவங்க உருவத்தை காட்சிப்படுத்தணும். அது தத்ரூபமாக இருக்கணும். அப்படியே ஒரு 15 நிமிடம் அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கணும். வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் விரும்பும் நபர் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும், இல்லை நேரில் வரணும் அப்படின்னு எந்த ஒரு கோரிக்கை இருந்தாலும் அதை நினச்சிக்கிட்டே 15 நிமிடம் இருக்கணும். அதன் பிறகு கையில் இருக்கும் உப்பை பக்கத்தில் இருக்கிற அந்த பவுலில் போட்டுருங்க. அதன் பிறகு நீங்கள் வச்சுருக்கிற அந்த ஒயிட் பேப்பரில் நீங்கள் விரும்பும் நபரின் பெயரை எழுதி அதை மடித்து இந்த பவுலில் இருக்கிற கல்லுப்பில் புதைச்சி வச்சுருங்க. அப்படி வச்சுட்டு உடனே தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் எழுந்ததும் அந்த உப்பை ஒரு கவரில் எடுத்து போட்டுக்கிட்டு நீர்நிலைகள், அதாவது ஆறு, குளம், கிணறு அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல போட்டுருங்க. அப்படி முடியாதவங்க ஒரு பக்கெட்டில் அந்த கல் உப்பை போட்டு
நல்லா கரைச்சி கால்படாத சுத்தமான இடத்துல ஊற்றிடுங்க. இதை நீங்கள் சரியாக நான் சொன்னது மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பும் நபர் உங்களை 24 மணி நேரத்தில் தொடர்பு கொள்வார். இது ஒரு நாள் செஞ்சால் போதும். இல்லை நான் விரும்புகிற நபர் என் மேலே வெறுப்பாக இருக்கிறாங்க, கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ச்சியாக ஒரு 11 நாட்கள் இதை செய்யுங்க. அப்படி 11 நாள் செய்யும்போது அவர்கள் உங்களை விட்டு விலகவே மாட்டார்கள். இது கண்கூட நான் எனது நண்பருக்கு கொடுத்த முறை. அவர் சக்ஸஸ் ஆகி இப்போ அவர் மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறாரு. அதை தான் பதிவாக போட்டிருக்கிறேன். இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பும் நபர் உங்களை நிச்சயம் தொடர்பு கொள்வார். அவ்வளவுதாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.